நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ நம்ம என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா குட் பேட் அக்லி. மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் பேட் பாய். இந்த படத்தை பார்க்க போகிறோம். ஆர்கே ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஏகே நடிச்சிருக்காங்க, த்ரிஷா, யோகி பாபு மற்றும் பலர்லாம் நடிச்சிருக்காங்க வச்சுக்கலாம். சிம்ரான் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த படத்தில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே பெரிய ரெட் ட்ராகன்ஸ் மாரி ஒரு டீம் பயங்கரமாக வச்சுட்டு அவர் தான் ஹெட்டாக இருக்கிறாரு. பக்காவான ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாரு. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது த்ரிஷா அவங்க மனைவியாக இருக்காங்க. அவங்களுக்கு குழந்த ஒன்று பிறக்குது. குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அஜித் அங்கேருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடாது, நீங்கள் இந்த தொழிலெலாம் விட்டுட்டு நீங்கள் இதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் என் பையன் கூட நீங்கள் வரணும், பேசுன்னு, கொள்ளலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அஜித் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நம்ம கேங்ஸ்டர் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபேமிலிக்காக வாழணும், திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு அவராக போய் ஜெயிலில் போய் சண்டை அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஒரு மாதிரியான ஒரு கலகலன்னு ஒரு மாதிரியான செம்மையாக இருக்குங்க. அங்கே உள்ளவர்கள்லாம் நல்லா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு டைமில் அவர் 18 வருஷம் ஆச்சு. அந்த பர்த்டேல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பையன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அவங்களும் த்ரிஷா அவங்க வெளியில் வேலை செஞ்சிட்ருக்காரு, ஜெயிலில் இருக்கிற மாதிரி சொல்லாமல் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இவரை கரெக்டான டைமில் 17 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் போலீஸில் கேட்டு இந்தமாரி நான் போய் ஆகணும் எனக்கு அப்படி சொல்லும்போது ஓகே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் நார்மலாக தண்டனைலாம் அனுபவித்து அந்த கேங்ஸ்டர்லாம் இல்லாமல் நான் நல்லபடியாக ஃபேமிலியில் வாழணும்னு வருவார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா பையனை கடத்திடுவானுவோம். அதுக்கப்புறமேல அர்ஜுன் தாஸ் காட்டப்படுது. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணுறாரு, இந்த பையனை கடத்தி அவர் ட்ரெக்கேஸில் மாட்டிப்பான். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். திரும்பி அவர் நல்ல மனிதனாக வெளியே திரும்பியும் அவர் கேங்ஸ்டரில் இறங்கி எப்படி அதை சமாளித்து எப்படி இந்த பையனை காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் குட் பேட் அக்லி படம். ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸுமே பழைய பாட்டெலாம் கொஞ்சம் ரீமேக் பண்ண மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகேவா, நல்லா ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அஜித்தோட லுக்கு, ஸ்டைலு எல்லாமே சூப்பராக இருக்குது. இது முழுக்க இந்த படம் அஜித்துக்கான படம் தான் ஆக்சுவலாக. ஓகேவா, நீங்கள் கதைலாம் இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும், ஒரு ஃபீலிங் பண்ணிவிடுவோம், ஒரு எமோஷன் இருக்கும், அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தா நீங்கள் சான்ஸ் போயிடாதீங்க. ஒரு நல்ல ஒரு ஏகே ஃபேன்ஸ் அஜித் ரசிகனாக இருந்து போய் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணலாம். அப்படி தான் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டயலாக் பேசிகிட்டே இருக்கும்போது த்ரிஷா பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசும்போதே ஒரு ஜென்ஸ் குரலோட மிக்சிங் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துச்சு. யோகி பாபு ஒரு சீனில் வரும்போது கூட அவர் பேசும்போது லிப் மூவ்மெண்ட் கூட மிஸ் ஆன மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் மெயினாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹீரோவும் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, அஜித்தும் கெட்ட வார்த்தை பேசுகிறார், த்ரிஷாவும் கெட்ட வார்த்தை ஒரு டைமிங்கில் பேசுகிறாங்க. இதெல்லாம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகேவா, அதெல்லாம் வச்சுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முழுக்க இந்த டைட்டிலே அஜித் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே இதை பண்ணலாமா, இந்த ஓகே சொன்னாங்கன்னா உடனே ஓகே பண்ணிட்டாங்க. டைட்டிலே அவர் தான் ஓகே பண்ணார். த்ரிஷாவை கதை சொல்லும் போது அஜித் தான் வாலண்டியாக போய் கதை சொல்லி ஓகே பண்ணி த்ரிஷாவை காசு ஷீட் வாங்கினது அஜித் தான். ஓகேவா, அப்போலாம் இந்த படம் சிம்ரான் வராங்க, அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் நடிப்பு பார்க்கும்போது இன்னும் நல்லா பெட்டராக நல்லா நடிச்சிருந்தார், கொடுக்கப்பட்ட கேரக்டர் பண்ணியிருந்தார். இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போ சுனில்லாம் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் ஏதோ ஒரு பெரிய லெவல் இல்லைனாலும் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் கரெக்டாக பிரசன்னமாக அவங்களாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று சீன்ஸ் வரும், கார் ஃபைட்டு. உண்மை நல்லா இருந்துச்சு. ரொம்ப போட்டு வளவலன்னு ரொம்ப பெருசாக இழுத்து விடாமல் ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, அந்த ஃபைட் சீன் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் ஆப்ரேட் பண்ணுவார், அங்கே கன்லாம் வரும், சூப்பராக சுற்றி அடிக்கும். ஓகேவா, மார்க்காண்டியில் எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அனங்கோண்டா அந்த மாதிரி இந்த காரை வச்சு அஜித்னா ரேசர் தானே, கண்டிப்பாக அவருக்கு பிடிச்சது கார் தான். அதை யூஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காரு அந்த ஆர்கே ரவிச்சந்திரன். சூப்பராக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மெயினாக கேமராமேன் ஒர்க்கு செம சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எல்லா இதையும் குறையே இல்லை. மியூசிக் பொறுத்த வரைக்கும் சில இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் இறஞ்ச மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் சரி பண்ணியிருந்துருக்கலாம். சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ 2026 வருது, பிறந்த உடனே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரு சாங் கமல் சாங் எல்லாமே நம்ம கேட்டிருப்போம் இன்ட்ரெஸ்ட்டாக. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ரீமேக் பண்ணி ஒரு சாங் ஹாப்பி நியூ இயர் சாங் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2026-27
எப்போவும் நம்ம இந்த சாங்கை வச்சு நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு மைனஸாக இருந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அனிருத் ஒரு சாங் பாடிருப்பார், ஜெயிலுக்குள்ளே ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. அது வந்து அனிருத்துக்கு வந்து எப்படின்னா, அனிருத் வாய்ஸ்லேயே தெரியுது, அஜித் பாடுற மாதிரி தெரியல. ஒரு அஜித் குரல் மாதிரி பாடுறது தாங்க பெஸ்ட்டு. சில படங்களில் வந்து அது ஒர்க் ஆகுனால கூட எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து அனிருத் பாடுற மாதிரி இருக்குது, அஜித் பாடுற மாதிரி இல்லை. அஜித் குரல்லாம் எடுக்கணும்னா சூப்பராக எடுக்கலாம். ஓகேவா, பாலசுப்ரமணியம் எப்படி ரஜினி குரல் எப்படி பேஷ் பண்ணி கொண்டு வரோம் அந்த அளவுக்கு நம்ம அனிருத் ரொம்ப ட்ரை பண்ணேன். அதேமாதிரி ஒன்று சின்ன பையன் ஒரு கானா பாட்டு மாதிரி பாடியிருப்பாப்புல, அதுக்கு போய் அஜித் வாய்ஸ் ஓவர் கூட்டி டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சின்ன பையனை கொடுத்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல அது ஒரு மிஸ்ஸிங்காக தெரிஞ்சிச்சு. மொத்தம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, தாறுமாறாக இருந்துச்சு. எடிட்டிங்லாம் சான்சஸே இல்லை, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அஜித்தில் லுக்கு வந்து அதான் அவர் டேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சி போயினா ஒரு அஜித்தோட ஃபேனாக இருக்கிற வசி அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டும் இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வரான். சொன்ன பிறகு அஜித் இதுக்கப்புறமே அவராக ஒன்று கொடுப்பாராம், அது ஓகே பண்ணிவிடுவார் இவர் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்படி அமைக்கப்பட்ட படம் தான் இது. குட் பேட் தீபாவளி எல்லாம் ஃபேமிலியோடு பாருங்கள். கதையை எதிர்பார்த்து போகாதீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா வந்து ஒரு பையன் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஒரு ஏக்கங்கள் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து எமோஷனல் ஆனிச்சு. அதேமாரி தாய் வந்து நான் தான் பிள்ளைய வந்து அப்போ மாதிரி ஒரு கெட்டவனாக வளர்க்காமல் நல்லபடியாக வளர்க்கணும்னு போராடுறாங்கள்ல, அந்த போராட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வழிகளை வந்து நான் ஃபீல் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இந்த ஃபேமிலி அப்படி இருக்கும், இப்படி ட்ராமா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படிலாம் அப்படிலாம் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். எப்படி மவனை வந்து மீட்டு கொண்டு வராரு அப்படிங்கிறத இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அஜித் நடித்த படங்களில் நிறைய ஒரு பழைய சீன்ஸாக தான் சரி தான், அந்த ஃபோட்டோஸோட கொளுத்துறது அந்த மாதிரி ரெஃபரன்ஸில் அது மூவ் பண்ணி எடுத்தது வந்து நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி பழைய காலத்து பாட்டெலாம் கொண்டு வந்தாங்க. மனசகர் அது படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் தான், கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஒரு தேட்டரில் போய் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் படம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் சூப்பரான ஒரு மேக்கிங் வீடியோ கொடுக்குறாங்க. அதில் பாருங்கள் அஜித் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு நீங்களே பார்க்கணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. குட் பேட் அக்லி ரிவ்யூ பற்றி நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைங்க தட்டி விட்ருங்க. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அஜித் ஃபேன்ஸு, விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நல்ல விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற உங்களை ஆர்டிஸ்ட் பாய்.